அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு தோட்டத்தில் புதிதாக வாழைக்கன்று ஒன்று நடப்பட்டது. ஏற்கனவே அதற்கு அருகில் ஒரு தென்னங்கன்று இருந்தது. வாழைக்கன்று தென்னங்கன்றிடம் கேட்டது, நீ இங்கே எத்தனை வருடமாய் இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு தென்னங்கன்று, நான் 1 வருடமாய் இருக்கிறேன் என்று சொன்னது. 1 வருடம் என்று சொல்கிறாயே, ஆனால் என்னை விட கொஞ்சம்தான் உயரமாக இருக்கிறாயே என்று என்ன ஆயிற்று என்று கேட்டது. ஏதாவது வியாதியா என்று கேட்டுவிட்டு ஏதோ பெரிய நகைச்சுவையை சொல்லிவிட்டது போல சிரித்தது. தென்னங்கன்று அதை காதில் வாங்காதது போல புன்னகைத்தது. ஒவ்வொரு நாளிலும் வாழைக்கன்றின் வளர்ச்சி பெரிதாக இருந்தது. 2 மாதத்திற்குள் தென்னங்கன்றை விட உயரமாக வளர்ந்து விட்டது. வாழைக்கன்றின் கேலியும் கிண்டலும் அதிகமானது. தென்னங்கன்றோ எப்போதும் போல சலனமில்லாமல் புன்னகைத்தது. வாழைக்கன்றை நட்டு 1 வருடம் ஆவதற்குள் தென்னங்கன்றை விட 2 மடங்கு உயரமாகிவிட்டது. தினமும் தென்னங்கன்றை பார்த்து கேலி செய்து சிரிப்பது மட்டும் குறையவே இல்லை. கடவுளுக்கு உன்னை மட்டும் பிடிக்காதோ, ஒரு லெவலுக்கு மேல வளரவிடாமல் தட்டியே வைத்திருக்கிறாரே என்றும், நீ இருக்கிற மண்ணில்தான் நானும் இருக்கிறேன், உனக்கு கிடைக்கிற தண்ணீர் தான் எனக்கும் கிடைக்கின்றது, ஆனால் நான் மட்டும் எப்படி வளர்ந்து விட்டேன், உனக்கு விதித்தது அவ்வளவுதான் போல என்று வார்த்தைகளாலேயே குத்தி காயப்படுத்தியது. தென்னங்கன்றிடம் புன்னகை தவிர வேற எந்த பதிலும் வரவில்லை. இன்னும் சிறிது காலம் சென்றது. அதிலிருந்து அழகான குலை வெளிப்பட்டது. அது பூவும் காய்களுமாக அழகாக மாறியது. அதனுடைய பெருமை இன்னும் அதிகமானது. இரவும் பகலும் தென்னங்கன்றை கேலி செய்து சிரித்தபடியே பொழுதை கழித்தது. நல்ல உயரம், பிளவுபடாத அழகிய இலைகள், கம்பீரமான குலை, வாழை மரத்தின் பெருமைக்கு அளவே இல்லாமல் போனது. இப்போது காய்கள் முற்றின. ஒரு மனிதன் தோட்டத்துக்குள் வந்தான். வாழை மரத்தை சந்தோஷமாய் சுற்றி வந்தான். வாழை காய்களை தட்டி பார்த்தான். தென்னை மரத்தை திரும்பி கூட பார்க்கவில்லை. இதைவிட வேறென்ன பெருமை வேண்டும்? வாழை மரத்தின் பெருமை அடங்குவதற்குள் திடீரென ஒரு புதிய மனிதன் கத்தியுடன் வந்தான். முதலாவது மனிதன் பிடித்து கொள்ள அதன் குலைகளை வெட்டி எடுத்தான். வாழை மரம் கதறியது. அதன் பெருமையெல்லாம் காணாமல் போனது. மரண பயம் வந்துவிட்டது. அது பயந்தபடியே அடுத்த காரியம் நடந்தது. ஆம், வாழை மரம் வெட்டி சாய்க்கப்பட்டது. 1 வருட காலத்து ஆட்டம் முடிவுக்கு வந்தது. துண்டு துண்டாக வெட்டப்பட்டு தோலுரிக்கப்பட்டது. தென்னை மரம் இன்னும் பழையபடியே புன்னகைத்துக் கொண்டிருந்தது. அதன் புன்னகைக்கு என்ன அர்த்தம் என்பது இப்போது வாழை மரத்துக்கு புரிந்தது. ஒவ்வொரு நாளும் நமக்கும் எத்தனை கேலிகள் இதுபோல. கவலைப்பட வேண்டாம். வேகமாக வளர்வதெல்லாம் வேகமாகவே காணாமல் போகும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் நீதிமொழிகள் 16:18 அகந்தை அழிவுக்கு முன்னானது, மனமேட்டிமை விழுதலுக்கு முன்னானது என்றும், யாக்கோபு 4:6 தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மையானவர்களுக்கு தயவு காட்டுகிறார் என்று வேதம் கூறுகிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் தன்னைத்தானே பலியாய் கொடுத்தார். அப்படிப்பட்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரமும், கேலியும், கிண்டலும், பொறாமையும், எரிச்சலும் எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் மாற்றி முடிப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.